அனைவருக்கும் நமஸ்காரம். ஓம் பூச்சியாய ராகவேந்திராய சத்திய தர்ம ரதாயச பஜத்தாம் கல்ப விருஷாய நமதாம் காமதேனுவே. ஸ்ரீ ராகவேந்திரருடைய பொற்பாதம் தொட்டு வணங்கி குரு வாழ்க குருவே துணை. கோவையிலிருந்து கிருஷ்ணவேணி. நெஸ்டன் டிவி சேனல் அனைவருக்கும் நமஸ்காரம். ஒவ்வொரு மாத பலன்களும் மிக சிறப்பாக அற்புதமாக சொல்லிகிட்டு இருக்கோம். மேசம் முதல் மீனம் வரை ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் மாத பலன் தமிழ் பலன்களாக எவ்வளவு விசேஷங்கள் மற்றும் ஒவ்வொருத்தருடைய ராசிக்கும் பரிகாரத்துடன் மிக சிறப்பாக கொடுத்துட்ருக்கோம். அனைத்து நேயர்களுடைய வரவேற்பும் கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் கொடுக்கக்கூடிய ஆதரவும் எல்லாத்துக்குமே நன்றிங்க. அதுக்கு முன்னாடி ஹாப்பி நியூ இயர் சொல்லணும். புத்தாண்டு பலன்களில் எல்லா ராசிக்காரர்களுக்கும் நம்ம சிறப்பாக பலன் சொல்லியிருக்கோம் பரிகாரத்துடன். தை மாதத்துடைய பலாபலன் என்ன அப்படிங்கிறது இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் மிக சிறப்பாக அற்புதமான ஆண்டாகவும் தை மாதம் நமக்கு பிறக்கக்கூடிய காலகட்டங்கள் ஒரு நல்ல விமோச்சனம் கிடைக்கும். தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படிம்பாங்க. ஒவ்வொரு விஷயமே நமக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்கணுங்க. அது எதிர்பார்ப்புகளை இருந்துகிட்ருக்கீங்க. அந்த எதிர்பார்ப்புகளுக்கு கோச்சார கிரகங்கள் எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம கவனிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நியூ இயரில் உங்களுக்கு அற்புதமான பெயர்ச்சிகள் வருதுங்க. சனி பகவானுடைய பெயர்ச்சி மார்ச் 29 அதே போல் மே மாதம் ராகு கேது பெயர்ச்சி, குரு பகவானுடைய பெயர்ச்சி, 2 பெயர்ச்சியும் வருது. மொத்தம் 4 கிரகங்கள் பெயருது. அப்போ எல்லா ராசிக்காரர்களும் இந்த ஜனவரி மாதத்திலேருந்து, அதாவது தை மாதமும் பிறக்கக்கூடிய இந்த மாதத்திலேருந்து எல்லாருமே ஜாதகத்தை கண்டிப்பாக பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லுவேன். இப்போ போன வருஷம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் ஜாதகம் பார்த்தது யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த கடகராசிங்க. அஷ்டமத்து சனியில் ரொம்ப கஷ்டப்பட்டோம் அப்படிங்கிறக்காக 2 ஆண்டுகள் அதிகமாக பார்த்த வாடிக்கையாளர்கள்னு சொல்லலாம். அதே போல் ரிஷபம் அதிகமாக பார்த்த கிளைண்ட்டுங்க. மேற்கொண்டு நம்ம மீன ராசியை சொல்லலாம். ராகு ஜென்மத்திலே போயிட்டு இருந்துச்சு. ஸோ இந்த கிளைண்ட்ஸ் நிறைய வந்தாங்க ஜாதகம் பார்க்க. இப்படி நம்மளுடைய ஜாதக கட்டத்தில் கிரகங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் பார்த்துக்கணும். தசாபுத்தி சப்போர்ட் பண்ணுதா அப்படிங்கிறதையும் கவனிக்கணும். இதெல்லாம் இருந்தாலும் ஒவ்வொரு மாதத்துக்கு ஒரு சிறப்பு இருக்குதுங்க. இப்போ உத்தராயணம் அப்படிம்பாங்க. இந்த புண்ணிய காலம் எப்போ ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகரத்தில் சூரிய பகவான் பிரவேசிக்கக்கூடிய காலகட்டங்கள். மகரத்தில் தான் சூரியன் வரார். அப்படி வரும்போது நமக்கு தமிழ் மாதம் பிறக்குது. அப்போ தமிழ் மாதம் ஆங்கில புத்தாண்டோட மலர்ச்சியாக பிறக்கக்கூடிய காலகட்டம் அற்புதமாக இருக்கும் அப்படிங்கிறத எல்லாரும் உணரணும். மகர மாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த உத்தராயண புண்ணிய காலம் அனைவருக்குமே சுபிக்ஷத்தை வாரி வழங்க காத்திருக்குதுங்க. தை பொங்கலோடு பிறக்கக்கூடிய இந்த அம்சம் எல்லாருடைய வீட்லையும் மகாலட்சுமி கடாட்சமும் குபேரத்தனமும் வரட்டும் அப்படின்னு வாழ்த்தி வணங்கி, இந்த மாதம் என்ன சிறப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா பொங்கல். இப்போ தைப்பொங்கல், அதே போல் மாட்டுப்பொங்கல், காணும் பொங்கல், உழவர் தினம், அப்படி வரிசையான பண்டிகைகளை நம்ம கொண்டாடிட்டு வருவோம். அதை அடுத்து நம்ம சொல்லக்கூடிய விஷயம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா குலதெய்வ வழிபாடு. அமாவாசை தை மாதமும் புரட்டாசி மாதமும் மிக சிறப்பான, அதாவது அமாவாசை தர்ப்பணம் கொடுக்க வேண்டிய விஷயம். முன்னோர்களுக்கு மாத்திரு பித்திரு தோஷத்தை நீக்கக்கூடிய அமைப்பில் அமாவாசைக்கு திதி தர்ப்பணம் கொடுக்கக்கூடிய விசேஷ மாதங்கள் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா தை மாதம்தான் ஸ்பெஷல். ஸோ இதுவரையுமே நாங்கள் தர்ப்பணம் கொடுக்கலங்க, இறந்தவங்களுக்கு பெண்டிங்காக போச்சு, அப்பாவுக்கு கொடுக்கல, தாத்தாவுக்கு கொடுக்கல, இப்படி தர்ப்பணம் கொடுக்காதவங்க எல்லாருமே இந்த திதி தர்ப்பணத்துக்காக இந்த மாதம் வரக்கூடிய அமாவாசை திதியை நீங்கள் நல்லா பயன்படுத்திக்கணும். அதே போல் இந்த குலதெய்வ வழிபாடு இருக்குதுங்க. இந்த குலதெய்வ வழிபாடு எப்போ அப்படின்னா ஆடி மாதம் சிறப்பு. அதை விட்ட தை மாதம் தாங்க. பொங்கலிட்டு படையலிட்டு தான தர்மத்தோட தேங்காய் பழம் எல்லாம் வச்சு மங்கள பொருட்கள்லாம் வச்சு குடும்பத்தோடு போகணும். ஒரு காட்டுக்குள்ளே இருக்குது, ஒரு கிராமத்தில் இருக்குது, நாங்கள் டவுனில் சென்னையில் இருக்கோங்க, நாங்கள் பெங்களூரில் இருக்கிறோம் அப்படிம்பாங்க. அந்த ஊருக்கு போகணும், தன்னுடைய குலதெய்வ மண்ணை மிதிக்கணும். அப்படி போயிட்டு அந்த நாள் முழுவதுமே அங்கே இருந்துட்டு சைவம் செய்யலாம், அசைவம் படையல் போடுறவங்க செய்யுங்க. அது அவங்கவுங்க குலதெய்வ வழிபாடுங்கிறது அவங்கவுங்க இஷ்டத்துக்குப்படி உங்களுடைய கலாச்சாரப்படி எப்படி பண்ணுவீங்களோ பண்பாட்டுப்படி செய்யுங்க. ஆனால் தை மாதம் வழிபாடு எடுக்கிறது மிக மிக சிறப்புங்க.
இந்த அமாவாசையில் செய்ய முடியலனா பௌர்ணமியில் வழிபாடு எடுங்க. அதுவும் முடியலன்னா ஒரு ஞாயிற்றுக்கிழமை நல்ல ஒரு லீவு நாளில் போயிட்டு குலதெய்வ வழிபாடு தை மாதம் அவசியம் செய்யணும். அதை விட சிறப்பு என்னென்னா 22ஆம் தேதி வரக்கூடிய தைப்பூசம் ரத சப்தமி வருதுங்க. 22ஆம் தேதி ரத சப்தமி வருது. இந்த ரத சப்தமி எது அப்படின்னு கேட்டிங்கன்னா பித்துரு சாபத்தை நீக்கக்கூடிய நாள். சூரிய வழிபாட்டுக்கு ரொம்ப விசேஷம். சூரியன் தான் பித்துரு தோஷத்தை கொடுக்கக்கூடியது. அப்போ மாத்திரு தோஷத்தை கொடுக்கக்கூடிய சந்திர பகவான். ஸோ இந்த பித்துரு தோஷத்தை நீக்குவதற்கு இந்த ரத சப்தமி வழிபாடு எப்படி அப்படிங்கிற நீங்கள் ஃபோன் பண்ணி கூட கேட்டுக்குங்க. நான் அந்த வழிபாட்டு முறையை சொல்கிறேன். 29ஆம் தேதி மிக சிறப்பாக தைப்பூசம் வருது. இந்த தைப்பூசம் நட்சத்திரத்திலேயே மிக சிறப்பான விஷயம் தை மாதம் வரக்கூடிய பூச நட்சத்திரம். ஒன்று முருகனுக்கு விசேஷம், அதே போல் வடலூர் வள்ளலாருக்கு விசேஷம். ஜீவசமாதியாக ஜோதி ரூபமாக மறைந்த வள்ளலார வழிபாடு எடுக்கக்கூடிய அமைப்பு இந்த மாதம் இருக்குது. இந்த 2 விசேஷம் நீங்கள் கொண்டாடணும். ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கு ஒரு திருப்பு முனையாக இந்த தை மாதம் இருக்கும் அப்படிங்கிறது. தொழில் வளம், திருமணம் தடை நீங்கிறது, ஆரோக்கியமான விஷயங்கள் நடக்கிறது, அதே போல் நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள்லாம் ஜெயமாக இருக்கணும். மேற்கொண்டு குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கெல்லாம் இந்த தை மாதம் வாரி வழங்க எல்லாம் அல்ல ஈசனும் எம்பெருமானும் உங்கள் அனைவருக்குமே தரட்டும் அப்படிங்கிறத வாழ்த்தி வணங்கி ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் பலாபலன் பரிகாரத்துடன் நம்ம இனி பார்ப்போம். ஆங்கில புத்தாண்டு வரிசையில் ரொம்ப அருமையாக சொல்லியிருக்கோம். ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் அதே போல் தமிழ் மாதத்துடைய தை மாதத்துடைய பலாபலனை மேச முதல் மீனம் வரை அற்புதமாக பரிகாரத்தோடு சொல்லிட்டு வரோம். எல்லாருமே கேட்டுட்ருக்கீங்க. இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள். விருச்சிக ராசி நேயர்களுக்கு தமிழ் மாதமான தை மாதம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இந்த பதிவில் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் நல்ல ஒரு விமோச்சனம் உண்டுங்க. ஏன்னா ஒரு மங்கள காரியமெல்லாம் நடக்கக்கூடிய மாதம், செல்வ செழிப்பை கொடுக்கக்கூடிய மாதம், நமக்கு மாற்றத்தை ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய மாதம் தை மாதங்க. தை மாதம் அப்படிங்கும்போது உங்களுக்கு விருச்சிகத்துக்கு எப்படி இருக்குன்னா குரு பகவான் நல்லா வக்கரம் பெற்று பார்த்துட்டு தான் இருக்கார். இந்த பார்வையே உங்களுக்கு இதுவரை குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடச்சிருக்கும். குடும்பத்தில் ஒரு குதூகலம், நல்ல ஒரு ஏதாவது ஒரு மகிழ்ச்சிகரமான மங்கள காரியம் நடக்கக்கூடிய காலகட்டம் இந்த மாதங்க. முயற்சி எடுங்க, அவசியம் முயற்சி எடுங்க. ஆரோக்கியம் நல்லா இருக்கும். சீரான ஒரு மாத்திரையெல்லாம் மருந்தெல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தீங்கன்னா இந்த மாதம் கொஞ்சம் ஹாப்பியாக சீராக இருக்கும். இந்த வயிறு சம்பந்தமான உபாதைகள் இருக்கும், அடிவயிறு இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கிறது, இந்த ஸ்கின் டிசீஸ் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் கொஞ்சம் படிப்படியாக ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கறதும், அதுக்கான மருந்து மாத்திரை சாப்பிடக்கூடிய அமைப்பில் கொஞ்சம் டோஸ் குறைக்கக்கூடிய அமைப்பும் கொடுக்குங்க. அதே போல் சித்தப்பா பெரியப்பா பங்காளி இந்த மாதிரி வீடுகள்லேருந்து உங்களுக்கு நல்ல செய்தி வரும். அவங்க வீட்டில் திருமணமெல்லாம் கைகூடக்கூடிய அமைப்பு கொடுக்கக்கூடிய காலகட்டம் விருச்சிக ராசி நேயர்களுக்கு. தொழில் அமையலைங்க, தொழிலே இதுவரையும் கஷ்டமாக இருந்துச்சு அப்படிங்கிறதுக்கு இந்த மாதம் நல்லா இருக்குது. இடமாற்றம் உண்டு. இந்த தொழிலை விட்டு இன்னொரு இடத்துக்கு போகலாமா, அடுத்த வேலையை பார்க்கலாமா, நான் பாருங்கள். தயவுசெய்து புதிய முயற்சிகள் செய்யுங்க, நல்லா இருக்கும், பயப்பட வேண்டாம். எந்த ஒரு விஷயமும் காரிய சித்தியாக மனசார ஒரு தைரியமாக தன்னம்பிக்கையோடு அதை இறங்கி செயல்படக்கூடிய மாதம் அப்படிங்கிறத நீங்களே தெரிஞ்சுக்குங்க. அப்போ விருச்சிக ராசி நேயர்கள் எல்லாருமே தை மாதம் சிறப்பான ஒரு மாதம் சொல்லலாம். ஷேர் மார்க்கெட்டிங்கில் இருக்கிறவங்களுக்குலாம் 80% நல்லா இருக்குங்க. பயப்படாதீங்க, தூள் கலப்புங்க. அதே போல் திருமணம் ஆகாதவங்களுக்கு முயற்சி செய்யுங்க. பொண்ணு போய் பார்க்குறத பாருங்கள். அதே போல் வரன் பார்க்காதவங்க பெண்களாக இருந்தால் வரன் போய் அம்மா அப்பா போய் பாருங்கள், தேடுங்க, முயற்சி செய்யணும். முயற்சி செய்யாமல் கிடைக்காது எதுவுமே. அதே போல் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் சில விஷயங்களை வெற்றி வாய்ப்பை கொடுக்கறதுக்கு எதிர்பார்த்துட்ருக்கீங்க. அந்த வெற்றி வாய்ப்புக்கு நம்ம குலதெய்வம் வழிவிடணும். அப்போ இந்த மார்கழியில் கும்பிட்டுருப்பீங்க, இந்த மாதம் அமாவாசையில் கும்பிடுங்க. அப்போ வழிவகுக்கக்கூடிய காலகட்டமாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இருக்குதுங்க. அப்போ விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்னும் வேணும் அதிகமாக என்னென்னு பார்க்கலாம். எதிர்நாடு எங்கே நீங்கள் போகிறீங்களோ, ஒரு வெளிநாடு போகிறீங்க அல்லது வெளியூர் போகிறீங்க, இது மாதிரி ஒரு விஷயத்துக்கு சில பிரார்த்தனை வச்சுட்டு போங்க. கண்டிப்பாக அது சக்ஸஸை கொடுக்கும் அப்படிங்கிறது. மனைவி வழியிலேருந்து ஒரு நல்ல செய்தி வரும். மனைவிக்கு உத்தியோக மாற்றம், இடமாற்றம் உண்டு. குழந்தைங்கள்லாம் நல்லா படிக்கக்கூடிய காலகட்டங்கள் இந்த தை மாதங்க. ஏன்னா ஆஃப் இயர்லி எக்ஸாம்லாம் இப்போ தான் முடிஞ்சிருக்கோம். எல்லாம் ஆஸ்யூஷுவலாக நல்லா படிக்கக்கூடிய விஷயங்கள். ஏன்னா மார்க் பார்த்துட்டு இனிமேல் கொஞ்சம் பொறுப்பாக உட்காந்து படிப்போம் அப்படிங்கிறது இந்த விருச்சிக ராசியில் இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே பொறுப்புணர்ச்சியை கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த தை மாதம் இருக்குது அப்படிங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதே போல் எதிர்பார்த்த காரியங்கள், அந்த காரியமெல்லாம் முயற்சி செய்யுங்க.
அதுக்கான முன்னேற்றத்துக்கான வழிபாடுகள் உண்டு. அந்த வழிபாட்டு முறையினால் உங்களுக்கு சிறப்பான ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புங்க. தொழிலதிபர்கள் எல்லாத்துக்குமே இந்த மாதம் நல்ல ஒரு உயர்வு அந்தஸ்தை கொடுக்கக்கூடிய விஷயங்கள் நடக்கும். அரசியல் சார்ந்த துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு கௌரவமான ஒரு பட்டமோ அல்லது ஒரு பதவி உயர்வோ எதையுமே ஒரு விஷயத்தை உங்களோட பேச்சில் கேட்கக்கூடிய காலகட்டங்கள் இந்த தை மாதம் விருச்சிக ராசி நேயர்களுக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா அனுஷ நட்சத்திரமோ விசாகம் இருக்கக்கூடிய கேட்டை நட்சத்திரம்லாம் நல்ல ஒரு யாத்திரை கோயில் வழிபாடு இதெல்லாம் போகக்கூடிய அமைப்பு கேட்ட நட்சத்திரக்காரங்களுக்கெல்லாம் இருக்குங்க. அனுஷத்துக்கு ஆரோக்கிய குறைபாடு இருந்துட்டு இருந்திருக்கும். இந்த மாதம் கொஞ்சம் நல்ல படிப்படியாக உடம்பு நல்லா தேறி வரக்கூடிய அமைப்பு உண்டுங்க. அதே போல் விசாகம் நிறைய அலைச்சல்கள் உண்டு. வீண் கெட்ட பேர் அவதூறு கொஞ்சம் பணமெல்லாம் விரயமாக இருக்கும். இந்த மாதம் நல்லா இருக்கும். விட்டதெல்லாம் பிடிக்கக்கூடிய காலகட்டமாக தை மாதம் விசாக நட்சத்திரக்காரங்களுக்கெல்லாம் இருக்குது. பயப்பட வேண்டாம். எத்தனை தான் விஷயங்கள் இருந்தாலும் குலதெய்வ வழிபாடை எல்லா ராசிக்காரங்களும் அமாவாசை அல்லது பௌர்ணமியில் வழிபாடு தை மாதம் எடுங்க அப்படிங்கிறத நம்ம வலியுறுத்தி சொல்கிறோம். உங்களுக்கு என்ன வழிபாடு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆரோக்கிய தொந்தரவு இருக்கிறனால நீங்கள் கண்டிப்பாக என்ன செய்யணும் அப்படின்னா கந்த சஷ்டி கவசம் கேட்டு வாங்க. விருச்சிக ராசி நேயர்கள் எல்லாருமே கந்த சஷ்டி கவசம் செவ்வாய்க்கிழமை காலையிலையும் மாலையும் 2 வேளையுமே கேட்டுட்டு வாங்க, நல்லது. அதே போல் பரிகாரம்னு பார்க்கும் பொழுது சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய காளையார் கோயிலுக்கு போயிடுறது ஒரு தடவை விசிட் பண்ணிட்டு வந்துடுங்க. மதுரை மாவட்டம் பாண்டி கோயில் இந்த 2 கோயிலையும் போய் வழிபாடு எடுக்கும்போது சிறப்பான மாற்றத்தையும் என்னென்ன எதிர்பார்த்துட்ருக்கீங்களோ அல்லது என்னென்ன தடை தாமதமாக இருந்துச்சோ அந்த விஷயம் எல்லாம் இந்த விருச்சிக ராசி நேயர்களுக்கு இந்த 2 வழிபாடும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. நம்ம எடுக்கக்கூடிய வழிபாடு நட்சத்திரம் அன்னைக்கு இருக்கணும் அல்லது செவ்வாய்க்கிழமை போங்க, சிறப்பாக இருக்கும். வாழ்க வளமுடன். அடுத்த ராசிக்காரங்களுக்கு அடுத்த பதிவில் சந்திப்போம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.